இந்த வீடியோவில் N8 செட்டப் பண்ணுறதுல ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. செல்ஃப் ஹோஸ்ட்னா என்ன, க்ளவுட்னா என்ன, எந்த டைமில் செல்ஃப் ஹோஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் க்ளவுட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் நாம் கிளியர் பண்ணிடலாம். முதல்ல வாட் இஸ் செல்ஃப் ஹோஸ்ட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்களே ஹோஸ்ட் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ N8ன்றது என்னது, ஒரு சாஃப்ட்வேர். அது ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு கம்ப்யூட்டர் வேணும். ஓகே, அது வந்துட்டு நம்ம பிசியில் ரன் பண்ணலாம், நம்மளோட லேப்டாப்பில் ரன் பண்ணலாம். ராஸ்பெரி பை மாதிரி ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், சிப் இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம ரன் பண்ண முடியும். அதுக்கு தேவையானது என்னது, இன்டர்நெட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இன்டர்ஃபேஸ் ஏதாவது ஒன்று வேணும். ஓகே, ஒரு மானிட்டரில் அதை கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்துட்டு அதை SSH மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஷெல்லை கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, அது கூட பேசுகிறதுக்கு ஒரு வழி வேணும் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, யூ கண்ட்ரோல் எவ்ரி திங். ஆனால் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ அது வேலை செய்யலைன்னா உங்கள் தலையில் தான் வந்து விழும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a little bit ஹார்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணுறது. அண்ட் அதுக்குன்ட்டு ஒரு டெடிகேட்டடாக ஒரு பிசி போடணும். நீங்கள் உங்களோட நார்மல் கம்ப்யூட்டர்லேயே அதை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 24 hours அது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்கள் கம்ப்யூட்டர் என்ன ஆகும்ட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் வேறு எந்த வேலையும் நீங்கள் அதில் செய்ய முடியாது. பிகாஸ் அதுவே ஒரு ஏகப்பட்ட ஸ்பேஸை வந்துட்டு எடுத்துக்கும். அண்ட் அதுக்குன்ட்டு ஒரு தனியாக உங்கள்கிட்ட ஒரு பிசியில் ஒரு ராஸ்பெரி பை மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா குட், 24 hours செட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நீங்கள் கற்றுக்கும் போது அதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகே, இப்போ கற்றுக்கும் போது அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் கற்றுக்கிற டைமில் ரன் ஆகணும். ஆனால் இப்போ நீங்கள் தூங்கும் போதும் அது ரன் ஆகணும் அப்படின்ற சில நிபந்தனைகள் வரும். அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஒரு உங்கள் கம்ப்யூட்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தேவைப்படுது 24 hours அது ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ராஸ்பெரி பை மாதிரி ஒன்று வாங்கி செட்டப் பண்ணி வச்சுருங்க. ஆர் அதுக்குன்ட்டு ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ நீங்கள் செட் பண்ணி அது பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுருங்க. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் உங்களோட ஒர்க் கம்ப்யூட்டரில் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து செல்ஃப் ஹோஸ்டடோட ஒரு பெரிய பெரிய வேல்யூ. க்ளவுட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ரன் பண்ணுறது தான் க்ளவுட். அந்த க்ளவுடில் வந்துட்டு இங்கே நம்ம கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரில் எங்கேயோ தூரத்தில் யாரோ ஒரு சர்வரில் ஃபார்மில் யாரோ ஒரு கம்ப்யூட்டரை வந்துட்டு வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் வந்துட்டு போயிட்டு உங்களோட N8 ரன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதுவே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும், அப்டேட்ஸை பார்த்துக்கும், ஸ்கேலிங்கை பார்த்துக்கும், அப் டைமை பார்த்துக்கும். ஸ்கேலிங்னா என்னென்னா, இப்போ திடீர்னு அந்த N8 ஏகப்பட்ட லோடு வருது. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு குறிப்பிட்ட லோடு தான் தாங்க முடியும். ஒரு 10 பேர் 20 பேர் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா தாங்க முடியும். அது 100 பேர் ஆச்சுன்னா, 1000 பேர் ஆச்சுன்னா, 1,00,000 பேர் ஆச்சுன்னா, 1 கோடி பேர் ஆச்சுன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லாம் தாங்காது. அது கிராஷ் ஆகிடும் சிஸ்டமே. ஸோ அந்த மாதிரி லோடை தாங்கிறதுக்கு அந்த மாதிரி சர்வர்ஸால் முடியும். ஸோ N8 அதெல்லாம் பார்த்துக்கும், அந்த சர்வர்ஸையும் அதெல்லாமே பார்த்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும், பில்ட் பண்ணால் போதும், இது எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். ஓகே, ஆனால் என்னென்னா யூ ஹாவ் டு பே மந்த்லி. ஓகே, கண்ட்ரோல் இஸ் லிட்டில் பிட் லெஸ் ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷன் இருக்கும். வேணான்னா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். நீங்கள் நிம்மதியாக பில்ட் பண்ணுற வேலைங்களை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ க்ளவுடில் அந்த ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் க்ளவுடில் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிங்கன்னா ஹோஸ்டிங்கர் இருக்குது, ஹீரோக்கு இருக்குது, இன்னும் N8 ஆக்சுவலாக க்ளவுட் சர்வீசஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு காசு கொடுத்து வாங்கி கூட பண்ணலாம். பட் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தட். நீங்கள் இப்போ கற்றுக்கும் போது எப்போ செல்ஃப் ஹோஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, லேர்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணும்போது செல்ஃப் ஹோஸ்ட் தான் பெஸ்ட்டு. உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வர வீடியோஸில் நம்ம எப்படின்ட்டு அதெல்லாம் பார்ப்போம். அதுவே பண்ணுங்கள் போதும். உங்களோட ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கம்ப்யூட்டர்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டெஸ்டிங்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்களாக. இப்போ நீங்கள் க்ளவுடுக்கே போயிட்டு புஷ் பண்ணிட்டாலும் சரி, சில விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அது நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் திஸ் இஸ் சீப், ஃப்ளெக்சிபிள், பட் நாட் ஃபார் மிஷன் கிரிட்டிக்கல் ஸ்டஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சீரியஸான ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லாம் வச்சு ரன்லாம் பண்ண முடியாது. ஓகே, கற்றுக்கிறதுக்கு திஸ் இஸ் ஃபைன். அதுக்கு அடுத்து நீங்கள் அதை புஷ் பண்ணி தான் ஆகணும் க்ளவுடில். ஓகே, கிளையண்ட்டோட ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் பண்ண போகிறீங்க ஒரு ப்ராஜெக்ட்னா, ஆப்வியஸ்லி அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு க்ளவுடில் தான் இருக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட்லாம் ரன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட காசு வாங்கி அவங்கள க்ளவுட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண வச்சு அதில் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படி தான், கேரண்டீட் அப் டைம் தேவை இல்லையா. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் டவுன் ஆகிடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ உங்களோட கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட் என்ன ஆனாலும் சரி, அது அப் டைமில் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் க்ளவுட். ஓகே, அண்ட் சர்வர்ஸ் எல்லாம் நோண்டக்கூடாது. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்துட்டு சர்வர் ஒன்று செட்டப் பண்ணலாம். சர்வரோட விலையும் ரொம்ப ரொம்ப அதிகம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ராஸ்பெரி பை மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு செட்டப் பண்ணலாம். அதுவும் அதுக்கு 10,000 ரூபாய் இல்லையா. அதுக்கு அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வாங்கி போடலாம். அதோட அந்த மாதிரி நீங்கள் லொல்லலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக க்ளவுட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்.
இட் இஸ் ப்ரொஃபஷனல், இட் இஸ் ரிலையபிள், பட் காஸ்ட் மணி. ஆனால் நீங்கள் இப்போ ராஸ்பெரி பை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஒரு பழைய கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படி கூட செட் பண்ணிக்கலாம். பட் போக 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 க்ளவுட் போகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ராஸ்பெரி பை போனீங்கன்னா கூட 10,000 ரூபாய் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு 10,000 கொடுக்கறது பதிலாக நான் ஹோஸ்டிங்கரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஹோஸ்டிங்கர் வந்துட்டு 14,000 ரூபாய். ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பயங்கர ஆக்சஸ் தரான். நான் அதை வாங்கிட்டேன். அது இப்போது நீங்கள் போகும்போது ஆஃபர்லாம் இருக்குமான்ட்டு தெரியல. பட் போக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதெல்லாம் பற்றி பேசுவோம். ஹோஸ்டிங்கு, க்ளவுட் ஹோஸ்டிங்லாம் பற்றி பேசுவோம் ஃப்யூச்சரில். அப்போது நான் அதெல்லாம் சொல்கிறேன். பட் ஹோஸ்டிங்கர் நீங்கள் அந்த 14,000 ரூபாய் அக்கௌண்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஆக்சுவலாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், உங்களோட கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸை ரன் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். 10,000 ரூபாய் கொடுத்து ராஸ்பெரி பை வாங்குறதுக்கு, இல்லை ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வீட்டில் நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஆக்சுவலி அ லாட் மோர் பெஸ்ட் அண்ட் இட் கேன் ஸ்கேல் ஆஸ் வெல். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ்.